என்ன பேசிட்டு இருந்தோம்னா ஒரு மாலிகுல்ல ஆர்த்தோ பேரா மெட்டா எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஃபியூ மாலிகுல்ஸ் மட்டும் ஆர்த்தோ பேரா மெட்டாவை யூஸ் பண்ணி எப்படி நேம் சொல்றது அப்படிங்கிறத மட்டும் தான் இப்போ பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு மாலிகுல் இருக்கான், இவன் பென்சீன். இந்த பென்சீன்ல நம்மளால என்ன சொல்ல முடியாதுன்னா எது ஆர்த்தோ எது பேரா எது மெட்டான்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, நான் இப்படிதான் படிச்சேன் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த இடம் வந்து ஆர்த்தோவா என் மைண்டுக்குள்ள இருக்கும், இது ரெண்டும் மெட்டாவா இருக்கும், இது பேராவா இருக்கும். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லா புக்லயுமே எனக்கு அப்படிதான் கிட்டத்தட்ட பார்க்க ஒரு மாலிகுல் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ என்ன விஷயம், ஒரு மாலிகுல்ல அதாவது பென்சீன்ல ஏதாவது ஒரு சப்ஸ்டியூஷன் இல்லாத வரைக்கும், ஒருவேளை இருந்துருச்சுன்னா அதுதான் ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம ஆர்த்தோ பேரா ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த பாயிண்ட் இல்லைன்னா ஒரு ரவுண்ட்ல ஆரம்ப முடிவு சொல்ற மாதிரி, ஒரு சர்க்கிள் ஒரு வட்டத்துல இது ஆரம்பம். எதனால ஆரம்பம்? சும்மா நானா வச்சேன் தான் வைக்க முடியுமே தவிர இந்த ரீசன் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இங்க பாருங்க, இப்படி ஒரு மாலிகுல் இருக்கு, CH3. இது நான் காலகாலமா புக்ல பார்த்த அந்த மாலிகுல் இப்படிதான் போட்டுப்பாங்க எப்பயுமே. அப்படி இல்லைன்னா இப்படி போடுவாங்க. இது ரெண்டையும் தான் போட்டுப்பாங்க, இது அவங்களோட கன்வீனியன்ட்டுக்காக அதை போடுறது. இப்ப சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா, இது ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான், நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஏத்துக்க முடியாது. இப்படி இருக்கிறத ஏத்துக்க முடியவே முடியாது. என்னடா அது இப்படி இருக்கு, தலைகீழ இருக்கு, CH3 அப்படின்னு. இது மூணுமே ஒண்ணுதான். எந்த வகையில் மூணுமே ஒண்ணுதான். இவனை இப்படி வச்சிருக்கேன், அவனை இப்படி இன்னொருத்தனை கொஞ்சம் நேரா வச்சிருக்கோம், இன்னொருத்தனை வந்து இப்படி தள்ளி இப்படி சாச்சி இப்படி சாச்சாப்ல வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அப்ப ஆர்த்தோபேரா ஒரு குரூப் வந்தாதான் நம்மளால சொல்ல முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு CH3 இருக்கானா, இந்த CH3க்கு நம் நடு மாலிகுல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இதான் நான் வந்து தொன்று தொட்டு படிச்ச மாலிகுல். ஸோ நடு மாலிகுல் அந்த அந்த CH3 இருக்கான்ல, அவனுக்கு ரெண்டும் அடுத்து இருக்க ரெண்டு பொசிஷனுமே கால்டு ஆர்த்தோ. ஞாபகம் வச்சுக்கோ, ஆர்த்தோ. ஆர்த்தோ தள்ளி போட்டனே, பரவாயில்ல, ஆர்த்தோ. இப்ப அந்த ஆர்த்தோக்கு இருக்க அடுத்த ரெண்டும் இந்த பக்கம் இந்த பக்கமும் இருக்குல்ல, தட்ஸ் கால்டு மெட்டா. இவனும் மெட்டா. இப்ப அதுக்கு நேரா அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா அப்படின்னா பேரா. என்னது? பேரா. இதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாலிகுல் எப்படி சொல்றது அப்படின்னா, அகைன் CH3 அட்டாச் இருக்கு, கார்பனுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு ஆர்த்தோ. சார் இந்த பக்கம் போட்டீங்களே, மேல போட்டீங்க கீழே போடுறீங்க ஆர்த்தோ. CH3 பாயிண்ட் பண்ணு, அவன் தான் பாயிண்ட், அவன் தான் குரூப், அவன் தான் இந்த வட்டத்துல ஒரு சின்ன அதிர்வை கொண்டு வந்திருக்கான், வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிருக்கான். அவனை வச்சு தான் ஆர்த்தோ பேரா ஃபர்தரா ஸ்டடி பண்ணவே முடியும். அப்ப அந்த ஆர்த்தோவுக்கு அடுத்து நானும் எங்க வாத்தியார் சிகாபுதீன் சார்ட்ட பயங்கரமா திட்டுவாங்க இது தெரியாம, அவர் பேரை முன்னாடி சொல்ல. இப்ப இந்த CH3க்கு ஆப்போசிட் இருக்கவன் பேரா. பாருங்க, கிட்டத்தட்ட ஒண்ணுதான், நம்பரிங் போட்டா ஒரே மாதிரி இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா CH3 இருக்கு, இந்த இடத்துல ஆர்த்தோ. ஆர்த்தோ பொசிஷனுடைய பேரு. அடுத்து திஸ் இஸ் கால்டு மெட்டா, இதுவும் மெட்டா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் பொசிஷன் பேர் வந்து பேரா. ஸோ பாத்தீங்களா, இதுதான் இதுதான் விஷயம் எல்லாமே. ஸோ இதை மட்டும் ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்த்தோ பேரா மெட்டா எப்படி பார்க்கணும், நம்பரிங் கொடுத்தா ஒரே மாதிரி இருக்கும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்டும் இருக்காது நம்பரிங் கொடுத்தா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து CH3 இருக்கிற இடம் வந்து ஒன்னு ஒன்னு. அடுத்து ரெண்டு ரெண்டு வந்து என்ன இருக்கு, ஆர்த்தோ. மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. ஓகே. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும் 2,6 ஆர்த்தோவா இருக்கு, ஆர்த்தோவா இருக்கு. அடுத்து 3,5, 3,5 மெட்டாவா இருக்கு. அடுத்து இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா பேரா. அந்த 1,4ங்கிறத நான் 4 மட்டும் எடுத்துக்கிறேன், 4 வந்து பேரா. ஓகே, எல்லாம் எம்டியா இருக்கணும். இப்போ எல்லா மாலிகுலையும் பாரு இதே தான் வரும். CH3 தான் ஒன்று ஆரம்பிக்கும், ஏன்னா அவன் தான் சப்ஸ்டியூஷன் அந்த லிங்க்ல. 1 2 3 4 5 6 ஒரே மாதிரி தான் இருக்கும். 1 2 3 4 5 6. நான் 1 2 3 இப்படி போட்டாலும் சரி, அப்படி போட்டாலும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு ஆர்த்தோ பேரா கான்செப்ட் புரியாம நான் பட்ட பாடு இருக்கு ஆண்டவா என் காலேஜ் லைஃப்ல. ரைட். இப்ப இதுவே ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா, ரெண்டு சப்ஸ்டியூஷன் இருந்தா என்ன பண்ணலாம்? ரெண்டு சப்ஸ்டியூஷன் இருந்தா என்ன பண்ணலாம்? அகைன் பார், மேலதான் போடுறோம் பாத்தீங்களா, ரெண்டு சப்ஸ்டியூஷன் இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க பாருங்களேன், CH3க்கு நான் பார்க்கணும். CH3 தான் இப்ப மெயினான ஒரு பர்சன், அவனுக்கு ஆர்த்தோ பேரா பார்க்கணும். நான் CH3 அட்டாச் இருக்க கார்பனுக்கு அடுத்து ரெண்டு பொசிஷனும் ஆர்த்தோ, ஷார்ட் ஃபார்ம்ல ஆர்த்தோ. அடுத்த ரெண்டு பொசிஷனும் மெட்டா. மெட்டா. இது புரியல, நம்பரிங் போட்டுக்கோ. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல பேரா. ரைட். இது யாருக்கு பார்த்தேன்னா CH3க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவனுடைய ஆர்த்தோ பேரா யாருன்னு பார்த்தேன். இப்போ நான் NO2க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். அப்போ ஒரே மாலிக்குள்ள ரெண்டு ரெண்டு மூணு எல்லாத்துக்கும் பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். அவனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான்.
இப்ப NO2க்கு ஆர்த்தானா அவனுக்கு அடுத்து இருக்க ரெண்டு பொசிஷன் ஆர்த்தோ ஆர்த்தோ, அது அடுத்து கீழே இருக்கிற மெட்டா மெட்டா, அடுத்து அவனுக்கு ஆப்போசிட்ல நேரா இருக்கிற பேரா. இப்போ அந்த ப்ளூவை எடுத்துட்டோம்னா அவனுக்கு கிளியரா புரியும் பாரு. டன் 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 டன். எஸ், இவ்வளவுதான் கான்செப்ட். ஆர்த்தோ பேரா பொறுத்த வரைக்கும் இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இல்ல டவுட் இருந்தா குழந்தைகள் கேட்கலாம். டவுட் இருக்க குழந்தைகள் இல்லைன்னா அடுத்து பார்க்கலாம். இல்ல ஆர்த்தோ பேரால எதுவும் டவுட் இருக்கா? No, sir. ஓகே. டன் 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 டன். இன்னைக்கு மழையின் காரணமாக எக்கச்சக்கமான பேர் லீவு. இதுல வேற இது போட்டிருக்கான், பெர்மிஷன் வேற போட்டிருக்கான். நோ ப்ராப்ளம். இந்த ரெக்கார்டிங்ஸ் நம்பியிருக்கான். வர முடியாது சார், மழை பெய்யுது, நெட்வொர்க் இஷ்யூ, ரெக்கார்டிங் அனுப்பிடுங்க. ஸோ நம்மளால முடிஞ்சு நம்ம பண்ணிடுவோம். இதில் எழுத முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணிடுவோம், இதில் லைன் பை லைன் போயிடலாம். ஓகே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்த்தோ இத்தாயில் அனிசோல். அனிசோல் என்னன்னு மேல பார்த்தோம், விச் மீன் இந்த பென்சின் இருக்குல்ல, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அனிசோல் குரூப் இருக்கு. ஓகே, பென்சின்ல ஒரு ஓசிஎஸ் இருந்து அனிசோல், அதுல ஓ இத்தாயில்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஆர்த்தோ இத்தாயில் அதோடைய. அப்ப அனிசோலுடைய ஆர்த்தோ பொசிஷன், இவனுக்கு ஆர்த்தோ பொசிஷன் இது ஒண்ணு, இது ஒண்ணு. அப்போ ஆர்த்தோ இத்தாயில், ஆர்த்தோ பொசிஷன் ஒரு எத்தில் குரூப் அட்டாச் ஆகணும். இது டோட்டல் ஏரியா வந்து அனிசோல் முடிஞ்சிருச்சு. இதை மட்டும் நம்ம நேம் பண்ண முடியும், மேல பார்த்தோம். இதை மட்டும் நேம் பண்ண முடியும், என்னது, அனிலின். அந்த அனிலின்ல எங்க வந்து NO2 அட்டாச் இருக்கு அப்படின்னா பேரா பொசிஷன் அட்டாச் இருக்கு. உங்களுக்கு இந்த பேஜ் தெரியுதுல, NCERT ஷேர் பண்ணிருக்கிறது. Yes, sir. ஃபைன், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் கால்டு அனிலின். இவன் வந்து சப்ஸ்டியூஷன், NO2 ஒரு சப்ஸ்டியூஷன், சாதாரண சப்ஸ்டியூஷன் தான். எங்க இருக்கான், பேரா பொசிஷன், அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பேரா நைட்ரோ அனிலின். சொல்லி முடிஞ்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. பாத்தியா, சிம்பிளான விஷயம். மவுஸ் வச்சு கிறுக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இதை வச்சு எழுதல, அதனாலதான் இதுல நல்லா எழுதுது. இப்போ இந்த மாலிகுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெத்த மாலிகுலா இருக்கும், கொஞ்சம் பெரிய மாலிகுல் இருக்கு பாருங்க. இப்போ இதுல நேம் எப்படி போறது அப்படின்னா ரூட் வேர்டை முதல்ல கண்டுபிடிக்கணும். ரூட் வேர்டு எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேரண்ட் திங்க் போகணும். இப்போ லாங்கஸ்ட் செயின் எதுரா, ஒன்னு. இங்க போய் நம்பர் போடுவாங்க நிறைய பேர், இது பென்சினோட கார்பன், அங்க போக கூடாது. அப்போ இந்த கார்பன் அட்டாச்சு வித் யார் அப்படின்னா பென்சினோட கார்பன். ஸ்டார்டிங் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, ஒன்னு, ரெண்டு, மூணு, நான்கு, ஐந்து. இது மவுஸ்ல இருந்து காமெடியா இருக்கு. ஓகே, ஐந்து. இந்த மாதிரி நம்பரிங் கொடுத்துட்டேன். நம்பரிங் கொடுத்தனே சப்ஸ்டியூஷன்ஸ் பார்க்கணும் இல்லையா, என்னென்ன சப்ஸ்டியூஷன் இருக்கு. ஹியர் வி ஹாவ் அ ஃபினைல் ஆஸ் அ சப்ஸ்டியூஷன். ஃபினைல் எப்படி மெத்தில் CH3 வந்து மெத்தைல்னு சொல்றோம். CH2 CH3 இத்தாயில் ஈட்டின்னு சொல்றோம். அப்படிங்கிற மாதிரி இந்த பென்சின் ரிங் எப்பெல்லாம் சப்ஸ்டியூஷன் ஆகணும் அவன் பேர் ஃபினைல். அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் PH எழுதி வச்சுக்கோ, ஸ்மால் h. ஓகே, திஸ் இஸ் கால்டு ஃபினைல். அப்போ கொடுத்துருக்க அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கண்டிப்பா பிஆர் தான் ஃபர்ஸ்ட். ஸோ டூ, த்ரீ, 2,3 டைப்ரோமோ, 1 ஃபினைல் பென்டேன், லாங்கஸ்ட் செயின் இவன் தான். சரியா, இது வந்து லோவர் நம்பரிங் ப்ரையாரிட்டில உங்களுக்கு நேம் கொடுத்துருப்பா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ தட் டாபிக் இஸ் டன் 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 ஐசோமரிசம். செம்மையான டாபிக், சரியான ஒரு டாபிக் ஐசோமரிசம். ஐசோமரிசம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா படிக்க முடியுமோ படிச்சுக்கோங்க. ஸோ ஐசோமரிசத்துல என்ன பார்ப்போம், ஐசோ அப்படிங்கிற கான்செப்ட்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஐசோ அப்படின்னா சேம் அப்படின்னு சொல்லுவோம். மர்ஸ்னா மாலிகூல்ஸ். இது வந்து சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சிருப்பீங்க. இல்ல சார் நான் படிக்கல சார் அப்படின்னா இங்க இந்த தியரி அப்படியே படிச்சு காட்டுறேன் பாருங்க. டூ ஆர் மோர் காம்பவுண்ட்ஸ் possessing the same molecular formula but different properties is known as isomerism. இப்ப என்னென்ன மாதிரி ஐசோமர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு சார்ட் இருக்கும் வேற லெவல்ல, அந்த ஒரு சார்ட்டை பார்த்து நம்ம அடிச்சு நொறுக்கிடலாம். எஸ், இதான் ரொம்ப 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 சிம்பிள், அதே மாதிரி வெத்த இம்பார்ட்டன்ட். சி, ஐசோமரிசம் அப்படிங்கறத எப்படி முதல்ல பிரிக்கிறோம் அப்படின்னா டூ டைப். ஒன் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ், அனதர் ஒன் இஸ் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஒரு பக்கம் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர், இன்னொரு பக்கம் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். இந்த ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல நிறையவே இதை நீங்க படிப்பீங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட்ல அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், பட் 11th படிச்சுக்கலாம். ஏன் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சம் நமக்கு 4 டைப். அதுல ஒன்னு ரொம்ப சிம்பிள், செயின் ஐசோமர். அடுத்த விஷயம் பொசிஷனை பத்தி பேசுறது, பொசிஷன் ஐசோமர்ஸ். சார் ஃபங்க்ஷனல் குரூப்னா ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் தானே. எஸ், அஃப்கோர்ஸ் யூ ஆர் பிரில்லியன்ட். அப்ப மெட்டாமர்ஸ் சொல்லு, மெட்டா சொல்லு 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 சொல்லு. மெட்டாமெரிசம் அப்படிங்கிறது the combination of two isomers, chain,
பொசிஷன், இது ரெண்டும் கம்பைன் ஆன மாதிரி ஒரு ஃபார்ம். ஆனா புக்கில் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. நீ இப்படி எக்ஸாம்ல அப்படி எழுதுனா எந்த வாத்தியாரும் மார்க்கும் போட மாட்டாங்க, சரியா? ஸோ இப்போ என்ன இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் தான். ஓகேவா? முதல்ல பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? வர ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா எல்லாம் ஒன்று. இந்த காம்பவுண்ட் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் மேனர் விச் இஸ் ஆட்டம் ஆர் லிங்க்டு மாறலாம் ஆர் கிளாசிஃபைடு ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது செயின் ஐசோமர் பார்க்க போறோம். ஹெட்டிங் போட்டுக்கோங்க, செயின் ஐசோமர்ஸ். இவனே புக்கில் ஒன்று கொடுத்துருப்பான், அது சிம்பிளா இருக்கும். அதை பார்த்து விட்டு நம்ம அடுத்து செல்லலாம். நான் உங்களுக்கு இதுக்கு கொண்டு போயிடுறேன், இது வேர்ட் டாக்குமெண்ட் கொண்டு போயிடுறேன், அது ஈஸியா இருக்கு எழுத. நாளைக்குள்ள இது சரி பண்ணிடுவோம். லெட்ஸ் டிஸ்கஸ் இன் வேர்ட் டாக்குமெண்ட். செயின் ஐசோமர்ஸ் ஹெட்டிங் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செயின் ஐசோமர்ஸ், இந்த செயின் ஐசோமர்ஸ், இந்த செயினை எப்படி எப்படி எல்லாம் நம்மளால எழுத முடியும், மாத்தி மாத்தி நம்மளால எப்படிலாம் எழுத முடியும் அப்படிங்கறத பாக்குறதா செயின் ஐசோமர்ஸ். இப்போ இல்ல சார் எங்களுக்கு புரியல நீங்க சொல்றது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையா கவனி, அழகா சொல்லி தரேன். இங்க பாரு, இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குடா, C2H6. ஓகேவா? ஒரு அல்கேன் இருக்கு, அல்கேன். இந்த அல்கேனை எப்படி நீங்க வந்து ஃபார்முலாவை எழுதுவீங்க, அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் போடுவீங்க அப்படின்னா CH3 CH3 இப்படி எழுதலாம். வேற எப்படி எழுதலாம்? இந்த CH3 கட் பண்ணி இந்த பக்கம் ஆட் பண்ணிடலாம். CH3 CH3. ஓகே, இதை எங்க ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இல்ல இப்படி நேரம் எழுதுவோம், CH3 CH3. ஓகே, இப்ப இந்த மூணு சேமா இல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா? இந்த மூணு சேமா இல்ல டிஃப்ரெண்ட்? சேம் தான் சார். மூணுமே சேம், மூணுக்குமே ஒரே நேம் தான் வரப்போகுது. த நேம் இஸ், ரெண்டு கார்பன் இருக்கான், எத்து, சிங்கிள் பாண்டு, ஏனு, ஈத்தேன். நேம் இஸ் ஈத்தேன். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க போறது இல்லை. ஓகே, இப்ப வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ், வேற ஏதாவது ஃபார்முலா இருக்கா சார் அப்படின்னா, இதோடைய ஹோமோலோகஸ் சீரிஸ் சொல்லுங்க. 10வதுல படிச்சிருப்பீங்க ஹோமோலோகஸ் சீரிஸ். என்ன யூனிட் இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு மாலிகுலர் ஃபார்முலாவுக்கும் அடுத்தடுத்து? CH2 சார். வெரி குட். CH2 அப்படிங்கிற சிங்கிள் யூனிட், அதாவது 14 அப்படிங்கிற மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ C3H8, இதுவும் அல்கேன் தான். இப்போ இதுக்கு என்ன பண்றேன், முதல்ல மூணு கார்பனை நான் வரிசையா போடுவேன், 1 2 3. ஓகே, பேலன்ஸ் பண்றதுக்காக ஹைட்ரஜன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வேற எப்படி இதை வரையலாம், வேற உடைச்சு வைக்கலாமா? இந்த கார்பனை கட் பண்ணி இந்த கார்னர்ல வச்சிடலாமா? அந்த கார்னர்ல வச்சோம்னா என்ன ஆயிடும், CH3. அப்போ இது என்ன ஆயிடும், CH2 மாறிடும். இன்னொருத்தன் CH2, இன்னொன்னு CH3. பேலன்ஸ் அடிவாங்க கூடாது எப்படினாலும். அப்போ எப்படி போட்டாலும் இது எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த மாதிரி வேணா வரைங்க. ஈவன் இப்படி வரைங்க, CH3 CH2 CH3. இப்பயும் 1 2 3, 1 கனெக்டிவிட்டி 2 2 கனெக்டிவிட்டி 3. அதே தான் 1 2 3. அது எல்லாமே சேம் குரூப், ஒரே மாதிரி குரூப், பேர் ஒரே மாதிரி தான் வரும். இதுக்கு பேர் வந்து ப்ரோபேன், இதுக்கு பேரும் ப்ரோபேன், இதுக்கு பேரும் ப்ரோபேன். அப்ப இதுலயும் எந்த மாற்றமும் இல்லை சார். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஐசோமர்னு சொன்னீங்க, ஆனா மாலிகுலை மாத்தி மாத்தி எழுதிட்டு இருக்கீங்க. பேரு மாறினால் மட்டுமே அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ். பேர் மாறல, இங்கெல்லாம் பேர் மாறல. இப்ப அடுத்த மாலிகுல் பார்ப்போம். அடுத்த மாலிகுல் அதோட ஹோமோலோகஸ் சீரிஸ் C4H10. நாலு கார்பன், பொறுமையா கவனிங்க, 1 2 3 4, நாலு கார்பன் இருக்கா? ஸோ திஸ் இஸ் கால்டு பியூட்டேன். நேம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் எழுதிடணும், ஏன்னா நேம் வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். சில இதெல்லாம், சில எல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம் வேற வந்துருச்சுன்ட்டு, ஆனா ஒரே மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கால்டு பியூட்டேன். பியூட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கார்பனை கட் பண்ணி வேற ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட்ல வைக்க முடியும். கண்டிப்பா இந்த கார்பனை கட் பண்றேன்ல, இந்த கட் பண்ற கார்பனை இங்க தான் இருக்கு, அதனால இங்கேயே வைக்க முடியாது. இங்க வச்சோம் அப்படின்னா திருப்பி லைனா பியூட் தான் வரும். திருப்பி லைனா அந்த அச்சு மட்டும் ஜம்ப் ஆகி பியூட் தான் வரும் இங்க வச்சா. அப்ப அது வாய்ப்பு இல்லை, டிஃப்ரெண்டான கார்பன் நடுவுல இருக்க கார்பன். அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல நான் 4 பேரண்டா போட்டேன்னா இப்ப 3 மட்டும் தான் பேரண்ட் கார்பனா எடுத்துக்க, 3 மட்டும் தான். இதான் லாஜிக்கே இல்லை, உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்க லாஜிக். எந்த ஃபார்முலா வேணாம். முதல்ல 4 பேரண்டா வச்சிட்டேன், என்ன பாசிபிலிட்டிஸ் பார்த்தாச்சு. அடுத்து 3 பேரண்டா வச்சிட்டேன், நடுவுல ஒரு CH3 ஆட் பண்றேன். இது வேலன்சிக்கு ஒரு ஒரு ஹைட்ரஜன் வரும், இது CH3.
இது சிஎஸ்3 முடிஞ்சிருச்சு. இப்போ நேம் எப்படி ஆரம்பிக்கலாம்? எங்க வேணா நம்பர் கொடுப்போம். 1 2 3. ரெண்டாவது பொசிஷன்ல ஒரு மெத்தில் இருக்கு. அப்போ டூ மித்தைல், டூ மித்தைல் புரோப்பேன், டூ மித்தைல் புரோப்பேன் தான் இதுடைய நேம். அப்போ இந்த ஒரு சிங்கிள் ஃபார்முலா வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இந்த சிஎஸ்டி கட் பண்ணி வேற எங்கேயா வைக்க முடியும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, அந்த நேம் இந்த ரெண்டு நேம்குள்ள தான் வரும், வேற வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த ஃபார்முலா ஷோஸ் டூ ஐசோமர்ஸ். என்ன ஐசோமர்ஸ்? செயின் ஐசோமர்ஸ். செயினை தான் உடைச்சு உடைச்சு மாத்துறேன். ரெண்டு செயின் ஐசோமர்ஸ் எனக்கு பாசிபிள் இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்த ஃபார்முலா போவோம். இதோட ஹோமோலோகஸ் சீரிஸே போயிடுவோம், அதான் ஈஸி. இதுல ஈன்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். முதல்ல முதல்ல பேசிக் ஐடியா வந்துருவோம். C5H12. முதல்ல என்ன பண்ணணும்? 5 கார்பனையும் பேரண்ட் லிங்காவே எடுத்து போட்டுறோம். 1 2 3 4 5 5மே எடுத்துட்டேன்னா இது ஒரு பேர் வந்துடும், பென்டேன் வந்துடும். இப்போ இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன? ஒரு கார்பனை கட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த டெர்மினல்லையும் இந்த டெர்மினல் தவிர வேற எங்கேயாவது வைக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? கட் பண்ணிட்டேன். 1 2 3 4 4 இருக்கு. கண்டிப்பா இங்க வைக்க முடியாது, எங்க இருந்தா கட் பண்றேன். இங்க இருந்து கட் பண்ணி திருப்பி இங்க வச்சோம்னா திருப்பி மேல இருக்க மாதிரியே தான் வரும். நீங்க ஹைட்ரஜன் குழப்புது அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து அவாய்ட் பண்ணுங்க, நேராவே அப்படியே போட்டுருங்க. ஸோ இந்த இடம் பாருங்க, 1 2 3 4. 4 அவுட்டு, 1 அவுட்டு. 2 3ல வைக்கலாம். நம்பர் இப்படி போட்டு பாருங்க, 1 2 3 4. அகைன் இது ரெண்டு அவுட்டு. அப்ப பாருங்களேன், இதுவும் 2 தான், இதுவும் 2 தான், இதுவும் 3 தான், இதுவும் 3 தான். அப்ப ரெண்டுமே ஒன்னு தான். அப்ப ரெண்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல வை. ரெண்டுமே ஒன்னு தான். இந்த ரெண்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல வை அந்த கார்பனை அப்படிங்கிறான். சரி, அப்போ எனக்கு இந்த கார்பன் தான் பிடிச்சிருக்கு, ஓகே இப்படி வச்சாச்சா. வேற ஏதாவது வாய்ப்பு இங்க வைக்கலாம், ஆனா அது வச்சா இதுவும் அவனும் ஒன்னு தான். பாருங்க, இவனும் அவனும் ஒன்னு தான். இவனும் எப்படி ஒன்னு? 1 2. 2 மித்தைல் பியூட்டைன். இது 1 2, ஏன்னா லோவர் நம்பர் வரணும். 2 மித்தைல் பியூட்டைன் போத் ஆர் சேம். அதனால இது ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான், அதனால இதை விட்டுருங்க. அடுத்து ஏதாவது பண்ணலாமா சார்? பேரண்ட்லுக்கு 5 இருந்துச்சு, 4 வந்தாச்சு, அடுத்து 3. இப்போ 3 ட்ரை பண்ணலாம். 3 கார்பன் வச்சுக்கோமா, அங்க வாங்க. 1 2 3. பேரண்ட்ல 3 வச்சாச்சு. கண்டிப்பா டெர்மினல்ல வைக்க முடியாது. ஒரு கார்பன் டெர்மினல், ஒரு கார்பன் நடுவில் வச்சாலும் மேல இருக்க இவன் வந்துருவான். ரெண்டுமே டெர்மினல்ல வச்சோம்னா ஃபர்ஸ்ட் இருக்க வந்துருவான். சோ ரெண்டையுமே நடுவுல வையுங்கிறான். கார்பன் கார்பன், திஸ் ஒன் இஸ் நியூ, திஸ் ஒன் இஸ் நியூ. இப்ப பேர் நான் எல்லாத்துக்குமே பேர் எழுதிடுறேன் பாருங்களேன். இவனுக்கு பேர் வந்து உங்களுக்கு பென்டேன், என் பென்டேன். இவனுக்கு பேர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, 2 மித்தைல் பியூட்டேன் அப்படின்னு பேர் வச்சிடலாம். இப்போ எனக்கு ரெண்டு சப்ஸ்டியூஷன் லாங்கஸ்ட் செயின் எது வேணா எடுத்துக்கலாம். 1 2 3, 1 2 3, இல்ல 1 2, இல்ல 1 2 3, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா, நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2 2 ரெண்டு சப்ஸ்டியூஷன் வரும். நான் நேராகவே எடுத்துக்கிறேன். எதுக்கு போடலாம்? இப்போ 1 2 3. 2 2 டை மித்தைல் புரோப்பேன், அவ்வளவுதான். அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு செயின் ஐசோமர்ஸ் எனக்கு 3 பாசிபிள், 3 செயின் ஐசோமர்ஸ். இதுக்கு மேல உங்களோட திங்கிங், உங்களோட எபிலிட்டி, நீங்க ஏதாவது இருக்கு சார் இப்படி எழுதலாம் சார் அப்படின்னா தாராளமா நீங்க சொல்லலாம், நான் ஏத்துக்கொள்கிறேன். ஏதாவது ஐடியா இருக்கா? இதுல வேற எதுவும் ஐசோமர் இருக்கா? நோனா நோன்னு கமெண்ட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். நோனா நோன் கமெண்ட் போட்டுருங்க, நெக்ஸ்ட் போயிடலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட். தேங்க்யூலாம் கிடையாது, நீங்க கேட்கலாம், டவுட் கேட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் எனிவே, ஸோ இது வந்து சிம்பிள் செயின் ஐசோமர்ஸ். நம்ம இன்னும் காம்படிட்டிவ் எக்ஸாம் லெவல், மெயின்ஸ் லெவல்லாம் போல. சிம்பிளா எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுல இன்னும் டபுள் பாண்ட் வச்சிருவாங்க, அதே மாதிரி சைக்கிளிக்லாம் வரும். மாறும், நிறைய எக்கச்சக்கமா கொண்டு வருவான் அந்த செயின் ஐசோமர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மேலதான் இருக்கு, அதுல கொடுத்துருக்கறது லைட்டா பார்த்துட்டு. எஸ், இங்க கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? ஸ்கெலிட்டனை மாத்தி மாத்தி உடைச்சிருப்பான். அதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆக்சுவலி இந்த CS3 வந்து இவன் கூட சேர்ந்திருக்கும். அது பிரிண்டிங் மிஸ்டேக்னால வந்துருச்சு. அதனால இது பெருசெல்லாம் எடுத்துக்காதீங்க. அடுத்து கீழே வாங்க. இதான் நம்ம நம்ம போட்ட கடைசியா நம்ம போட்டது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொசிஷன் ஐசோமர்ஸ். ஹெட்டிங் போட்டுக்கோங்க, பொசிஷன்.
ஃபங்க்ஷனல் குரூப் இந்த டபுள் பாண்ட் இவங்களுடைய பொசிஷன் எங்க இருக்கான், ஒரு மாலிகுலர் பேரண்ட் லிங்க்ல எந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கறத சொல்றதுதான் பொசிஷன் ஐசோமர்ஸ். ஸோ இப்போ இந்த பொசிஷன் ஐசோமர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இது எப்படி சார் அப்படின்னா, அந்த வந்துட்டேன் 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 டிங் 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 டிங். ஸோ பொசிஷன் ஐசோமர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளா நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. C4 H8, C4H8. இது அல்கீனா அல்கேனா அல்கைனா அல்கீன். சரியா, அந்த சின்ன ஃபார்முலா ஒன்று CnH2n பார்ப்போம்ல, அல்கீன். இப்போ இந்த அல்கீனை முதல்ல எப்படி வரைஞ்சிக்கலாம் அப்படின்னா, சி, இது போக மாட்டேங்குது, சி, 2C, 3C, 4C. இது செயின் ஐசோமர்ஸ் கிடையாது, பொசிஷன் ஐசோமர். இந்த ஒரு இடத்துல நான் டபுள் பாண்ட் எங்கேயாவது எனக்கு பிடிச்ச இடத்துல போட்டுக்கலாம், நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகே, 1 2 3 4. வாய்ஸ் பிரேக். 2. ஓகேவா, செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கான் அப்படின்னா CS3 இருக்கான், சாரி டபுள் பாண்ட் இருக்கான். அப்போ இதுக்கு பேர் வந்து பியூட் டூ ஈன். இல்ல இப்ப ஸ்டக் ஆகாது, வந்திருக்கும் பேக். அது இன்னும் ஒய்ஃபை வந்து அடுத்த வாரம் தான் வருது. அடுத்த வாரம் ஒய்ஃபை வந்துச்சுன்னா சிறகடிப்பேன். ஸோ இந்த ஒரு கிளாஸ் மட்டும் கொஞ்சம், அது இன்னொரு சிம் மாட்டியிருக்கேன். அது இன்னொரு என்ன சொல்றது, நம்ம ஒரு சிம் கால் வந்துருச்சுன்னா நெட்ருக்கு கனெக்ட் ஆகிற சிம் வந்து டக்குன்னு ஆஃப் ஆகும்ல, அந்த மாதிரி ஆஃப் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. உடனே அந்த கால் கட் பண்ணிட்டேன், அதனால திருப்பி நெட்வொர்க் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்த வாரம் சிறகடிக்கலாம், பட் இந்த வாரம் நம்ம பழைய ஆள் தான். ஸோ கஷ்டப்படலாம், வாங்க வாங்க கஷ்டப்படலாம். ஸோ இங்க முடிச்சிட்டேன். பியூட்டி டூ இன் இதான் இவனோட நேம். ஏன்னா ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கான், இது பெரிய கண்டுபிடிப்பா அப்படின்னா, ஆமாண்டா அப்படிதான்டா கொடுத்து வச்சிருக்கான் புக்கில், நான் என்னடா பண்ணுவேன், இங்க வர்றான் இப்படி கொடுத்துட்டான். இந்த மாடல் கொடுத்துட்டு இதுல ரெண்டாவது பொசிஷன்ல 1 and 2க்கு நடுவுல இருக்கா, இப்படி போடு. இது நீ திருப்பி போட்டாலும் இவனே தான் வருவான். இப்படி நான் சார் நான் இப்படி எழுதுவேன் சார், இதை நான் சாதாரண ஆளே கிடையாது, இப்படி எழுதுவேன் சார். டபுள் பாண்ட்ல இருந்தா நம்பர் 1 ஆரம்பிக்கும், அதனால இதுவும் 1 தான், இங்கேயும் இதுவும் 1 தான். அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுட்டா போதும். இல்லைன்னா வந்து உங்க மைண்ட் வந்து தோணும், பயங்கர கோளாறா யோசிப்பீங்க, இது இப்படி திருப்பலாமா அப்படி திருப்பலாமான்ட்டு. ஸோ இதோட நேம் வந்து என்ன அப்படின்னா பியூட்டு 1 ஈன், இவன் பியூட்டு 2 ஈன். ரெண்டு பேருமே இந்த ஒரு சிங்கிள் ஃபார்முலால இருந்து வந்திருக்கான். எதை வச்சு டிஃபர் ஆகுறான், பேஸ்ட் ஆன் தேர் பொசிஷன். அந்த டபுள் பாண்டோட பொசிஷன், பொசிஷன் ஐசோமர். மாலிகுலர் ஃபார்ம்ல ஒரே மாதிரி இருக்கும், அந்த பொசிஷனை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம் எது எங்க இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப அடுத்து இதுல வேற சில மாலிகுல்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். என்ன அப்படின்னா, the molecules CH, CH3, CH2, 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 OH. எத்தனை கார்பன் இருக்கு, 1 2 3 4, 4 கார்பன் இருக்கா. C4. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6 6 10 வந்துருச்சாச்சு. 6 4 10 10, ஒரு ஆக்சிஜன். சோ இவனுக்கு வந்து உங்களுக்கு என்ன கேட்கறான், பொசிஷன் ஐசோமர்ஸ் கேட்கறான். பொசிஷன் ஐசோமர்ஸ் கேட்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்பரிங் முதல்ல முக்கியம், 1 2 3 4. பொசிஷன் ஐசோமர் மட்டும் தான் கேட்கறான். அப்ப எங்கெங்கெல்லாம் வைக்கலாம், இந்த கார்னர்ல வச்சாச்சு, இப்படி எழுதிக்கிறேன். 3 4 5, ரைட். இப்ப இந்த இடத்துல வந்து இருக்கான், ஒன்னாவது பொசிஷன்ல இருக்கான். வேற என்ன பண்ணலாம், செகண்ட் பொசிஷன் கொண்டு வரலாம். பாருங்க, இந்த இது நல்லா பாருங்க, இதை பாருங்க, நான் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சுட்டா ஓகே. இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ரெண்டு, இதுவும் ரெண்டு, இது மூணு. நான் எழுதிருக்க விதம் புரியுதா, இந்த பக்கம் ஒண்ணுல வச்சாலும் இந்த பக்கம் ஒண்ணுல வச்சாலும் ஒரே பேரு தான், எப்படினாலும் அவனுக்கு தான் ப்ரையாரிட்டி போகும். அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டுல வச்சாலும் இந்த பக்கம் ரெண்டுல வச்சாலும் ரெண்டுமே ஒன்று தான், எப்படினாலும் 2 ஆல் தான் முடியும். நம்பரிங் அதுக்கு பேஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ 3, ஒரே ஒரு 3 தான் இருக்கு. அப்போ எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எத்தனை பொசிஷன் இருக்கு இதுல, டிஃபரெண்ட் பொசிஷன். கெஸ் பண்ணுங்க, எத்தனை டிஃபரெண்ட் பொசிஷன் இருக்கு, கமெண்ட் பாக்ஸ் ப்ளீஸ். எத்தனை டிஃபரெண்ட் பொசிஷன் இருக்கு,
யாராவது டைப் பண்ணிருக்கான்னு பார்ப்போம். எஸ், அக்ஷயா, வெரி குட். மூணு டிஃபரெண்ட் பொசிஷன் இருக்கு. அப்போ பொசிஷன் ஐசோமர்ஸ் இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணலாம்னா, ஒன்னாவது பொசிஷன்ல ஒன்று இருக்கா, அடுத்து ரெண்டாவது பொசிஷன்ல வச்சு ஒன்று எழுதுங்க. ரெண்டாவது பொசிஷன்ல வச்சு எழுதிட்டீங்கன்னா அடுத்து மூணாவது பொசிஷன்ல ஒன்று வச்சு எழுதுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. இதுல ஒரு ஓகச் வரும். இன்னும் ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா, இது ஒன்று எழுதிட்டோமா, அப்ப இது வேணாம், இதை அழைச்சிட்டு இதை வந்து மூணா வச்சுக்கணும். நம்பரிங் அழைச்சிட்டு. ஓகே. சோ இந்த ஒரு சிங்கிள் ஃபார்முலாக்கு பொசிஷன் ஐசோமர்ஸ் நமக்கு எத்தனை இருக்குன்னா மூணு இருக்கு. மேல வந்து டபுள் பாண்ட் கொடுத்திருந்த அந்த மாலிகுலுக்கு பொசிஷன் ஐசோமர்ஸ் ரெண்டு கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஐசோமர்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். இதுல எப்படி நான் ஒரு மாலிகுலை கொடுத்துட்டு பாசிபிள் ஐசோமர்ஸ் சொல்லும்பாலே, என்னடா பாசிபிள்னு கேக்குற, நான் எங்கடா போவேன், சொல்லு இப்ப என்ன நீ தான் படிச்சல்ல அப்படின்னு வேற கேள்வி கேட்பாங்க. பாசிபிள் ஐசோமர்சம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால முதல்ல ஐசோமர்சம் தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் லெவல்ல எப்படி அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்க சொல்லி தரேன். நான் இப்ப எழுதி போறது எல்லாமே சிம்பிள் ஐசோமர்ஸ் தான், கஷ்டமான எக்ஸாம்பிள்லாம் கிடையாது, புக்ல இருக்கிறதா எழுதி போடுறேன். ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம் சூப்பரான ஐசோமரிசம். இது கொஞ்சம் கிரியேட்டிவ் திங்கிங் வேணும், ஒரு பாக்ஸ் திங்கிங் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு தாட் வேணும். இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாம இப்படி இருக்கலாமோ, தட்ஸ் அதான சயின்ஸோடைய பிறப்பிடமே. இப்படி இருக்கலாமோ, இப்படி இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ அதனாலதான் எல்லாத்தையுமே இப்போ எல்லாமே யூனிவர்ஸ், இது என்ன சொல்ற, யூனிவர்ஸ் ஃபுல்லாவே அலசி ஆராயறதுக்கு காரணம், வேற 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 மார்ஸ்ல இருந்து வேற வேற கிரகத்துக்குலாம் போறதுக்கு காரணமே இதுதான். ஸோ அந்த ஒரு காரணத்தை தான் இந்த ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ், அந்த மாதிரி கிரியேட்டிவ் திங்கிங் இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் ஓரளவுக்கு ஐடியா வரும் உங்களுக்கு. இல்லையா, வர வை, வேற வழி இல்லை. இப்போ ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் போவோம், வேர்டுக்கு வர்றேன். இந்த ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் குரூப்பை கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நானே ஒரு ஃபங்க்ஷன் குரூப் எழுதுறேனே, CH3 CH2 OH. இந்த ஃபங்க்ஷன் குரூப்புக்கு பேர் யாராவது சொல்லு பார்ப்போம் டப்புன்னு. யாராவது, யாராவது என்ன பார்த்தா பாவமா இல்லையா, எதையாச்சும் சொன்னா பரவாயில்ல. ஆ, எத்தனால். நிக்ஷிதா, தேங்க்யூ. திஸ் இஸ் த ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப். Now I'm going to extract the formula, I mean the common formula, C2H6O அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா எத்தனால் அப்படிங்கிற, அதாவது ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். அப்போ ஆல்கஹால் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் குரூப், இந்த பர்டிகுலர் ஃபார்முலால இருந்து வரா, இவன் வேற ஏதாவது ஃபார்முலா கொடுக்க முடியுமா, தட்ஸ் அ கொஸ்டின். வேற ஏதாவது ஃபார்முலா கொடுக்க முடியும், வேற ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப்பை கொடுக்க முடியுமா, தட்ஸ் அ கொஸ்டின். இப்போ அப்படியே பாரு, இந்த இடத்துல எழுதுற பாரு, உங்களுக்கு ஃபார்முலா ஒரு ஹைட்ரஜன் ஒரு கார்பன் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது, அப்படியே வரும். இங்க பாருங்க, இப்ப இத பாருங்க, நான் மேல எழுதியிருக்கேன் இந்த எத்தனால கொடுத்த இந்த ஒரு ஃபார்முலா, அப்படியே இந்த ஈத்தரையும் கொடுத்துருக்கு பாருங்க, ஈத்தரையும் கொடுத்து பாருங்க, இருக்கா, எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இதுதான் விஷயம். ஒரு ஆல்கஹால் ஆல்வேஸ் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் வித் ஈத்தர். எப்போ அப்படின்னா, ரெண்டு கார்பனுக்கு மேல இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ரெண்டு கார்பன் கம்மியா இருந்தா கஷ்டம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்பன் தான் இருக்கு, CH3OH. இதை போய் எப்படி ஈத்தர், ஈத்தருக்கு மினிமம் கெப்பாசிட்டி குவாலிஃபிகேஷன் எல்லாமே என்னன்னா, ரெண்டு கார்பனுக்கு நடுவுல இருக்க ஆக்சிஜன், அதான் ஈத்தர். ஆல்கஹால் ஆல்வேஸ்ன்னு சொல்லிட்டேன், அதுக்குன்னு மெத்தனால் போகுமாலாம் கேட்க கூடாது, அப்படி கேட்டு விட்டுருவாங்க கேள்வியை. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்போ ஆல்கஹால் நம்ம என்ன ஃபங்க்ஷனல் ஐசோம், ஐ மீன் இது ஃபங்க்ஷனல் ஐசோமரை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஈத்தர். அப்போ ஈத்தர் ஆல்வேஸ் என்னவா மாறும், ஆல்கஹாலா மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஈத்தர் கொடுக்குறேன், இது என்ன ஆல்கஹாலா மாறும்னு மட்டும் யாராவது சொல்லுங்க. என்னென்ன ஆல்கஹாலாலாம் மாறலாம் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஆல்கஹாலே வரட்டும், ஆல்கஹால் வரட்டும். CH3 CH2O CH3. இது ஈத்தரா, சரி சரி, ஈத்தர் உடச்சு விட்டேன். இது என்ன ஆல்கஹாலா ஃபங்க்ஷனல் ஐசோமரா எடுத்துக்கும் சொல்லுங்க டக்குன்னு. ஆல்கஹாலி நானே சொல்லிட்டேன். சரி, எனிவே, சிஎஸ் ப்ரொப்பனால், எஸ், CH2 OH. இல்ல இன்னொரு பாசிபிலிட்டிஸ், ஏன்னா ப்ரொப்பனால் நம்ம வெறுமனே சொல்ல முடியாது, இங்க ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, ஒன் ஒன் ஈவன் டூ.
அப்ப இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்னன்னா CH3 CH OH CH3. ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். சரியா, இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ரைட், எனிவே இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். அப்ப இவங்க ரெண்டு பேர் மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. இன்னொருத்தருக்கா. யார் அப்படி தெரியுமா? யார் தெரியுமா? சரியாந்திர ஒரு ஆள். CH3 இது மைக்க மியூட் பண்ணிக்கோ தெய்வங்களா, மைக்க மியூட் பண்ணிக்கோங்க நல்ல குழந்தைகள்ல. CH2 CHO. திஸ் இஸ் கால்டு ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடு ஸ்பெல்லிங் மறந்துட்டேன்டா, கரெக்டா? என்ன ஃபார்முலா இருக்கு? எஸ், என்ன ஃபார்முலா இருக்கு? C3 H 3 2 5 5 1 6 ஒரு O, இந்த ஃபார்முலா. அப்புறம் ஆல்டிகைடு ஒரு ஃபார்முலால கிடைச்சிட்டான். இந்த ஃபார்முலா வச்சு ஆல்கஹாலை கொண்டு போக முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த ஃபார்முலா வச்சு ஈத்தரை கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த ஃபார்முலா வச்சு ஆசிடை கொண்டு வர முடியுமா? இதுல பாருங்க, ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு, அதுல ஒண்ணுதான் இருக்கு, முடியாது. இந்த ஃபார்முலா வச்சு எஸ்டரை கொண்டு வர முடியுமா? COOR, இதுல ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு, முடியாது. அப்போ என்ன கொண்டு வரலாம்? சிங்கிள் ஆக்சிஜன் இருக்க ஈத்தரும் முடியாது, ஆல்கஹாலும் முடியாது. வேற என்ன முடியும்? எழுதி காட்டுறேன். இது சில விஷயங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மைண்ட்ல. அதுதான் மாறிக்கிட்டே இருக்கும், ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு இவனுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் ஐசோமர் யார் அப்படின்னா, இங்க பாரு, 3 கார்பன் இருக்கான், ஒரு ஆக்சிஜன் இருக்கான், ஆக்சிஜன் இங்க போட்டுறேன். எத்தனை ஹைட்ரஜன் இருக்கா? டோட்டலா 6 ஹைட்ரஜனா? CH3 CH3. டடை, என்ன அப்படின்னா கீட்டோன். கீட்டோன் கிடைச்சிட்டான். அப்ப கீட்டோனும் ஆல்டிஹைடு இவர் ரெண்டு பேரும் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ், நோட் பண்ணிக்கோ. ஆனா எல்லா நேரமும் ஆல்டிஹைடு கொடுக்க முடியும், ஏன்னா ஆல்டிஹைடுடைய அந்த மினிமம் லைக் திஸ் ஒன் CH3 CHO. கீட்டோனுக்கு நமக்கு மினிமமே வந்து 3 கார்பன் தேவைப்படும். ஆல்டிஹைடு வந்து மினிமம் ரெண்டு, ஒரு கார்பன் இருந்தா போதும்டா. ஆல்டிஹைடு ஃபார்மால்டிஹைடு ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான்டா, ஒரு கார்பன் இருந்தாலே. ஆனா கீட்டோனுக்கு மினிமம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 3 கார்பன் வேணும். ஆல்டிஹைடு வந்து உங்களுக்கு கீட்டோன் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல. அதனால எல்லா ஃபார்முலாவும் மாறிடும் கிடையாது. அப்ப ஸ்டேட்மெண்ட் இப்படி கொடுப்பான்: கீட்டோன் இஸ் ஆல்வேஸ் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் வித் ஆல்டிஹைடு. ஸோ அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இஸ் ட்ரூ ஆர் நாட் அப்படின்னு நம்ம போட்டு கேட்டுருவோம். இல்ல இல்ல இல்ல, ஆல்டிஹைடு வந்து ரெண்டு கார்பனோ ஒரு கார்பன் கூட எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனா கீட்டோன் 3 கார்பன் இருந்தா தான் ஃபார்மே ஆகும். அதனால எல்லா ஃபார்முலாவும் கொடுத்துறாது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுடைய ஆன்சர்ல இருக்கணும். சரியா? அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ரெண்டு விஷயம் எழுதி போட்டிருக்கேன். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கூட ஒண்ணா சேர்த்துக்கோங்க. யார் அப்படின்னா, ஆசிட் சொல்லியிருந்தேன், RCOOH. இவன் யார் கூட இருப்பான் அப்படின்னா RCOOR. இதுல இதுல வந்து கார்பன்லாம் கவுண்ட் பண்ணாதீங்க, பொதுவா சொல்லியிருக்கேன். எஸ்டரும் ஆசிடும் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் தான் எடுக்கலாம். அதே மாதிரி அமீன்ஸ்குள்ள நிறைய கொலாபரேஷன் இருக்கும், அது தனியாக அமீன்ஸ் வரும்போது படிச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது என்று நினைக்கின்றேன் குழந்தைகளே. எந்த டவுட் இல்லைல்ல? எஸ். சரி. ம் அப்போ நம்ம விஷயத்தை பேசிடுவோம். கெமிக்கல் பாண்டிங்ல வந்து MCQ டெஸ்ட் இருக்கு நாளைக்கு, சண்டே இல்லை, சண்டே வந்து MCQ டெஸ்ட் வச்சுக்கோம். சண்டே நாளைக்கு போட்டு விட்றேன். 80 மார்க் டெஸ்ட். 80 மார்க்னா ஈச் கொஸ்டின் 4 மார்க், நெகட்டிவ் மார்க் இருக்கும் இல்லையா? அதே பேட்டர்ன் தான். ஸோ முடிச்சு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டா உடனே நான் கீ அனுப்பிடுவேன் உங்களுக்கு. முடிச்சு யார் ஃபோட்டோ அனுப்பிடல இமீடியட்டாக கீ கிடைச்சிரும். முடிச்சு எனக்கு பர்சனலாக அனுப்புங்க, குரூப்பில் போடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். Thank you, sir. Thank you. தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய பேர் இன்னைக்கு லீவ் டே, நீங்களாம் காலிடா.